அண்மை செய்தி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தண்டனை விவரத்தை அறிவித்தது மதுரை மாவட்ட நீதிமன்றம். சுமார் 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தண்டனை விவரத்தை வாசிக்கிறார். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். முழு விவரங்கள். 2020 கொரோனா காலகட்டத்தில் நடந்த இந்த இரட்டை கொலை, தந்தை மகன் காவல் நிலையத்தில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட இந்த வழக்கு தமிழகம் மட்டுமல்ல நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய வழக்கு. 6 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த வழக்கை சிபிஐ விசாரித்தது. சிபிஐ விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இதுல 9 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. காவல்துறையினர் 9 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த 23ஆம் தேதியே 9 பேரும் இந்த வழக்குல குற்றவாளிகள் என்று மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தெரிவித்து விட்டது. அதனுடைய தண்டனை விபரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட நிலையில 2 முறை அந்த தண்டனை விவரங்களும் அறிவிக்கப்படாமல் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு இன்றைய தினம் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நீதிபதி தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தவரை 9 பேரும் குற்றவாளிகள் என்று தெரிவிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் மீதான தண்டனை என்ன, அவர்களுக்கான தண்டனை என்ன என்பதுதான் தற்பொழுது வாசிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு முன்னதாக இந்த வழக்கை குறித்து நீதிபதி தனது கருத்தை தொடர்ந்து வாசித்து வருகிறார். இந்த வழக்குல ஏற்கனவே சிபிஐ தரப்புல அவர்கள் வாதாடி இருக்கிறார்கள். சிபிஐ தரப்புல உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இதுல நீதிபதிகள் சொல்லும் பொழுது தொடர்ந்து அதே போல தமிழக அரசு தரப்பிலும் அதில் தாக்கல் செய்திருந்த இந்த அறிக்கையிலும் காவல் மரணங்களை சகித்துக் கொள்ள முடியாது என்று தெரிவித்திருந்தார்கள். அதே போல சிபிஐ தரப்புல உச்சபட்ச தண்டனை வழங்கலாம் என்றும் அவர்களும் பரிந்துரை செய்திருந்தார்கள். இதுல ஆயுள் தண்டனை விதிப்பதா மரண தண்டனை விதிப்பதா என்ற கேள்வி வரும்போது அரிதிலும் அரிதான வழக்குகளில் ஆயுள் தண்டனை போதுமானதல்ல எனும் போதும் இதில் மரண தண்டனை விதிக்கலாம் என்ற விதிகள் கூறுகிறது என்று சிபிஐ பல்வேறு முந்தைய வழக்குகளை சுட்டிக்காட்டி எல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதில் தொடர்ந்து வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். இதுல நீதிபதி அது குறித்த கருத்துக்களை சொல்லும் பொழுது குற்றவாளிகளின் நோக்கம், குடும்ப நிலை, பின்புலம் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று நீதிபதி அதனுடைய தீர்ப்பிலே வாசித்துக் கொண்டிருக்கிறார். தந்தை முன் மகனையும் மகன் முன் தந்தையையும் சட்டவிரோதமாக அடைத்து வைத்து இரவு முழுவதும் தாக்கி இருக்கிறார்கள் என்று சாட்சியங்களின் அடிப்படையிலும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் அதை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதனை எளிதாக கருத்த இயலாது என்றும் நீதிபதி தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்பதும் எங்கு அதிகாரம் உள்ளதோ அங்கு பொறுப்பு அதிகமாக இருக்கிறது என்பதையும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டல்களை பறக்கவிட்டு, அதாவது இது போன்ற காவல் விசாரணை தொடர்பாக நீதிமன்றங்கள் வகுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை பறக்கவிட்டு பொதுமக்கள் அச்சப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டிருப்பதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதாவது குறிப்பாக ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார். மனித மாண்பு சிதைக்கப்படுகையில் நாகரீகம் பின்னோக்கி செல்கிறது என்று அதில் தெரிவித்திருக்கிறார். காவல்துறையினர் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களால் சாமானியர்கள் பாதிக்கப்படுகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. அதன்படி மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது என கருதுவதாக நீதிமன்றத்துல இந்த தீர்ப்பு வாசிக்கப்படும் பொழுது இவற்றை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தீர்ப்பு தொடர்ந்து வாசிக்கப்பட்டு வருகிறது. 9 பேருக்கு எதிரான தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த குற்றத்தின் அளவை பொறுத்தவரையில 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தந்தையும் மகனும் உயிரிழந்திருக்கிறார்கள். அதன் கொடூரம் கருதியே மதுரை அமர்வு நேரடியாக இந்த வழக்கை கண்காணிக்கிறது. இல்லையெனில் அவர்கள் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு உண்மையும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் என்ற அந்த கருத்தையும் நீதிபதி பதிவு செய்திருக்கிறார். இருவரும் நிராயுதபாணியாக இருந்த போதும் இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து தாக்கியிருக்கிறார்கள் என்று அதில் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில இந்த தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார் நீதிபதி. இருவரும் வியாபாரிகள், சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருப்பவர்கள். அவர்கள் மீது எந்த குற்ற வழக்குகளும்